இந்த உலகத்துல 2 பேர் பேசுறது மட்டும் நம்ம எப்பவுமே கேட்க முடியாது. போதுண்டா சாமி அப்படின்னு இருக்கும். அது யார் அந்த 2 பேர் அப்படி பாக்குறீங்களா? ஒருத்தர் தண்ணி அடிச்சவங்க, நல்லா குடிச்சிட்டு பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்க பேச்சு கூட குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் உண்மை. இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யார் தெரியுங்களா? எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி தானே பெருமையா பேசி பேசி பக்கத்துல இருக்கிறவங்களை காதலோட பேசி பேசி ரத்த வர வைப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க காதெல்லாம் பேசி பேசி ரத்த வர வைப்பாங்க. நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன், இப்படி மிச்சம் பண்ணேன், அப்படி மிச்சம் பண்ணேன், இதை சேர்த்தேன், அதை சேர்த்தேன், நான் இப்படி சேர்த்தங்காட்டி தான் நீ இப்படி ஜம்பமா இருக்கிற, நீ ஜம்பமா இருக்கிற, இல்லைன்னா நீ தெருவுல போய் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்பேன்னு சொல்றாங்க. தற்பெருமை, அதுதாங்க தற்பெருமை. சம்பாதிச்சு பெரிய கோடி கோடியா சம்பாரிச்சவங்க கூட அடை கொடுக்குமா அமைதியா இருப்பாங்க. இந்த கொஞ்சோண்டு பணக்காரர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தற்பெருமை பேசியே மத்தவங்களை கொல்லுவாங்க. உண்மைதாங்க. உங்க வீட்டுல அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? எங்க வீட்டுல ஒரு ஜீவன் இருக்குங்க. தற்பெருமை பேசி பேசியே என் காதல் நப்பி என் காதல் ரத்தமா வடியுது. தாங்க முடியலங்க. எங்க அம்மா தான், வேற யாரு? எங்க அப்பா ஒருத்தர் சிவனேன்னு இருப்பாரு, ஒரு நல்லா குடிப்பாரு. எங்க வீட்லயே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தற்பெருமை பேசுறாங்க, ஒருத்தர் குடிகாரங்க. குடிகாரம் பேசி கூட மறந்து போயிருங்க. விடிஞ்சு காலையில அவங்க பாட்டுக்கு அவங்க ஜோலி பார்க்க போயிருவாங்க. எங்க அம்மா காலையில ஆரம்பிச்சா நைட்டு தூங்க வரைக்கும் தற்பெருமை பேசியே எங்க கொள்ளுதுங்க. உங்க வீட்டுல அப்படி யாராவது ஒரு ஜீவன் இருக்காங்களா? எங்க வீட்டுல இருக்காங்க என்னோட அம்மா. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த குக்கர் வாங்கி 40 வருஷம் ஆச்சு. இந்த விஜய் சார் டைலாக் தான், இளைய தளபதி டைலாக் தான் ஒரு ஞாபகம் வருது. தக்காளி கிலோ 25 ரூபாய், வெங்காயம் கிலோ 40 ரூபாய், இந்த சொரியாசிஸ் மருந்து 50 ரூபாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குக்கர் வாங்கி 40 வருஷம் ஆச்சு. அந்த பித்தாளை சால் வாங்கி 50 வருஷம் ஆச்சு. இந்த டம்ளர் வாங்கி 50 வருஷம் ஆச்சு. இந்த சொம்பு வாங்கி 20 வருஷம் ஆச்சு. நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் பாத்தியா? நீயா இருந்ததுன்னா அதை ஒடுக்கி பிச்சு அதை வெடிப்பார வச்சு தூக்கி வீசிடுவேன். நீ ஒரு வருஷத்துக்கு 2 குக்கர் வாங்குற, ஆனா நான் ஒரே தடவை குக்கர் வாங்குறேன். 40 நீ பிறந்ததுக்கும் அந்த குக்கருக்கும் ஒரே வயசாச்சு அப்படின்னு சொல்லி என் காதை ஆரம்பிச்சாருன்னா பேசியே கொள்ளுவாங்க. அதாங்க தற்பெருமை. அவங்க காலத்துல இருக்கிற மாதிரி இந்த காலத்து பொம்பளைங்களும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த காலத்து பொம்பளைங்களை எனக்கே தாங்க முடியல. வர நியூ ஜெனரேஷன் எப்படி தாங்குவாங்க? முடியலைங்க, முடியல.